மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17/8/2026 ஆகுது, திங்கட்கிழமை. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு வெயில் வந்து அதிகமாக அடித்தாலும் அதிகபட்சமாக 40 டிகிரி வரைக்கும், அதாவது 100 டிகிரி ஃபேரன்ஹீட் 101 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் தொடுது. ஆனால் பிற உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் 50 டிகிரி வெயிலுங்க. ஸோ நினைத்து பாருங்கள், 41 டிகிரிக்கே நம்ம வந்து தாங்க முடியல. ஸோ அப்போ 50 டிகிரி வெயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். வரலாற்றிலேயே முதல் முறையாக 50 டிகிரி வெயில் வந்து இப்போ சவுதி அரேபியா பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லினோ வந்து உருவானது என்னமோ நமக்கும் எல்லினோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லினோ வந்து பசிபிக், அதாவது வட அமெரிக்கா பக்கம் பசிபிக் பெருங்கடலில் அந்த கிழக்கு பசிபிக் பெருங்கடல் உருவாகிருக்கு. அதுவும் வட அமெரிக்கா பக்கத்தில் தான் உருவாகிருக்கு. அப்போனா உருவான இடம் அது தொலை தூரம். ஆனால் நம்ம தப்பிச்சிட்டோம். இந்தியா வந்து தப்பித்தது, தமிழகம் வந்து கொஞ்சம் வெப்பமான ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பப்போ இடிமலை வந்து ஒரு மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் சவுதி அரேபியா பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் சவுதி அரேபியா பக்கம் போயிடாதீங்க. அரபிக் கடலை விட்டு அந்த பக்கம் தாண்டிடாதீங்க, சரிங்களா? சவுதி அரேபியா அப்படிங்கிறது ஒரு நாடு வந்து 50 டிகிரி வெயில் வந்து உச்சி வந்து தொட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ, பலவிதமான காட்டுத்தீ வந்து அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வட துருவத்திலிருந்து ஈரான் நாடு மற்றும் வட துருவத்திலிருந்து வரக்கூடிய அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுதுன்னா, அந்த காட்டுத்தீயை மேலும் 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 பரவ செய்ய இது ஒரு அந்த காற்றே உதாரணமாக இருக்குது, சரிங்களா? எப்போதுமே காற்று வந்து மழை தான் கொடுக்க நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு காட்டுத்தீயை கொடுக்குது. எப்படின்னா, இந்த காற்று முதல்ல வெயில் வந்து தரை சூடாக இப்போ நம்ம கோடை காலத்தில் பார்த்துருப்போம், வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வரும். அதே போல் மாலை இரவில் கிழக்கிலிருந்து காற்று வந்து கொஞ்சம் மழை வந்து கொடுத்துரும். அப்போ வந்து இந்த மதியம் ஒரு 12 மணி 1 மணி 2 மணிக்கெலாம் நம்ம பார்த்தோம்னா அது 100 டிகிரி 110 டிகிரி ஃபேரன்ஹீட் தொடும். அதிகபட்சமாக 42 டிகிரி 43 டிகிரி நம்ம தமிழகம் பார்த்துருக்கு. ஆனால் இந்த 50 டிகிரி வெயில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக சவுதி அரேபியாவில் பதிவாக இருக்கிறது. 50 டிகிரி மட்டுமில்லை, 52 டிகிரி வரைக்கும் சில இடங்களில் சில அந்த ஊரில் வந்து பதிவாகுது. ஆனால் ரேடரில் வந்து அவங்க வந்து 50 டிகிரி வரைக்கும் தான் தொட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மேலே பதிவு இருக்குது. ஆனால் அவங்க வந்து காட்ட பயப்படுறாங்க. 50 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து பலவிதமான அந்த சிறிய இடத்துல பதிவாகுது. 50 டிகிரி 50 53 54 வரைக்கும் தொடுது. ஆனால் ரேடரில் வந்து அங்கே 50 டிகிரி தான் காட்டப்படும், அதுக்கு மேலே காட்டப்படாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்து ஒரு படம் வந்து இணைக்கப்பட்டிருங்க, நம்ம பாருங்கள். இது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்த ஒரு 14 தினங்களுக்கு 42, அதாவது 50 டிகிரிக்கு மேலே பாருங்கள், 48 49 தொடுது. அதுக்கப்புறம் கீழே 46, அதுக்கப்புறம் 47. ஸோ இது வந்து அந்த வெப்பநிலை வரக்கூடிய அந்த மாதத்தில் வெப்பநிலையோட அந்த தாக்கம். ஸோ பாருங்கள் எப்படியெல்லாம் அந்த சவுதி அரேபியா பக்கம் வந்து அடுத்த இந்த வெப்பம் குறையும். பார்த்தீங்கன்னா வெப்பம் இப்போதைக்கு குறையாது போல் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் மேலும் வெப்பம் அதிகரிக்க போகுது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாருங்கள், எங்கேயோ எல்லினா உருவாகிருக்கு. அது உலகத்தில் பலவிதமான மாற்றங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பேசலாம், சரிங்களா? இதனால் வடகிழக்கு பருவமழைக்கு ஏதாவது குறைகள் இருக்குமா, இல்லை வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை போல் ஏமாற்றமா, எல்லா பதிலும் கேட்பீங்க. எல்லா கேள்விகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் வடகிழக்கு பருவமழை பற்றி உங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். நான் உங்கள் மணிகண்டன் மதர்மேன். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம், அதே போல் விருதுநகர், பரமக்குடி, காரைக்குடி, மானாமதுரை மற்றும் மதுரை மாநகர பகுதி மற்றும் தூத்துக்குடிக்கு வடக்கே, அதே போல் தென் மாவட்டம், அந்த மத்திய தென் மாவட்டம் உள்பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, தேனி இந்த இடத்துல மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, சரிங்களா? தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் உஷாராருங்க. ஆனால் தென் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது. தென் மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்ய போகுது இன்றைக்கி. குறிப்பாக மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை இந்த இடத்துல மழை பெய்ய, காரைக்குடி பக்கம் மழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம் வடக்கே மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மழை வந்து இன்றைக்கி வந்து டெல்டா நோக்கி வர ஒரு வாய்ப்பு இருக்குது. தெற்கு டெல்டா நோக்கி மழை வர வாய்ப்பு இருக்குது. மேலும் காற்று பகுதி, மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி பாலக்காடு கணவாய் பகுதியில் கனமழை வாய்ப்பு இருக்குது. திருப்பூர், கரூர் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கரூருக்கு கிழக்கே கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது.
திருச்சி, அதே போல் துறையூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பக்கம் மழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருச்சி இந்த இடத்துல மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, அதே போல் நீடாமங்கலம், கொரடாச்சேரி மற்றும் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் வரைக்கும் கனமழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வடக்கு டெல்டாவில் வழங்கி மழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வடதமிழக மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் மழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம் மற்றும் திருவண்ணாமலை கோவில், சுவாமிமலை, இந்த திருவண்ணாமலை சிவன் கோவில், அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு கிழக்கே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, கடலூர், சென்னை, பழவேற்காடு, பொன்னேரி இந்த இடத்துல மழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் கவனமாக இருங்க. வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் கனமழை பெய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்ய ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே கனமழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? மேலும் டெல்டா மாவட்டம் சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக பதிவாகும். தென் மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் மேற்கே காற்று அடிப்பதனால அந்த இடத்துல மழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப குறைவு. இருந்தபோதும் மழை மேகங்கள் உருவாகி மிதமான மழை தரலாம். ஆனால் அந்த காற்றுடைய வேகத்தை பொறுத்து அந்த மழை அங்கே நின்று பெய்யணும்னா காற்றோட வேகம் சுத்தமாக குறையணும். அப்போ தான் மழை நின்று பெய்யும். இப்போ பலமான காற்று அடிப்பதனால மழை மேகம் அங்கே அவ்வளோ நிற்காது. மிதமான மழை மட்டும் படமட்டு கொடுத்துட்டு போயிடும். கரூர், அதே போல் கரூருக்கு மேற்கே மழை பெஞ்சாலும் அவ்வளவோ நின்று பெய்யாது. படப்படம்னு ஒரு தூரல் மழை, மிதமான மழை கொடுத்துட்டு அப்படி கரூருக்கு கிழக்கே அந்த மழை மேகம் தீவிரமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் கிழக்கையும் நாமக்கல் வடக்கையும் மழை மேகம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கே மழை இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கே மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மருதமலை பகுதி, அதே போல் மருதமலை முருகன் கோயில்களும் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. சரிங்களா? ஆகஸ்ட்டு 17ஆம் தேதி இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த ஒரு 3 தினங்களும் நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகுது. இதனால் உஷாராக இருங்க மக்களே. மழை பெய்யும் போது பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? இடிமலையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் வரலாறு காண அளவிற்கு வெயிலும் வரலாறு காண அளவிற்கு மழையும் பதிவாகும். எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு மழை பெய்யும். சரிங்களா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வறட்சியெல்லாம் ஏற்படாதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு வெயிலோ அந்த அளவுக்கு மழை. சரிங்களா? இப்போ மழை அதிகமாக பெய்ய போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெயில். இது வரைக்கும் அடிக்கப்பட்ட வெயிலெல்லாம் சேர்த்து மழை பெய்ய போகுது. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை முன்னாடி, தமிழக வடகிழக்கு பருவமழை முன்னாடி நம்ம இடிமலை சந்திக்கும் போது அதிகமான அந்த இடிமலையோட தாக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ போன வாரம் கூட புதுச்சேரியில் மழை பெஞ்சிச்சு. புதுச்சேரிக்கு வடக்கே அதிகமான அந்த இடி தாக்கம் இருக்கிறது. இடி மின்னலாம் புதுச்சேரிக்கு வடக்கே, புதுச்சேரியில் மழை பெஞ்சாலே இடி மின்னல் கோரமான ஒரு தாண்டவத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ சேலத்திலிருந்து புறப்பட்டு சேலம், தருமபுரி பக்கம் அந்த மலை மேகம் எல்லாமே கொஞ்சம் கனமழையாக கொடுத்துட்டு வரும். அங்கேயும் மழை பெய்யும். ஆனால் அந்த மலை மேகம் கிழக்கு நோக்கி வர தான், குறிப்பாக கடலூர், திண்டிவனம், புதுச்சேரி நோக்கி நகரும்போது அந்த மலை மேகம் இன்னும் தன்னுடைய அந்த கடலோரத்தில் ஈரப்பதமான காற்று வருவதனால இன்னும் அந்த காற்று பட்டு அந்த மலை மேகத்தை மேலும் குளிர்வித்து அந்த இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி அந்த மலை மேகம் மேலும் 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 தீவிரமடைந்து ஒரு மழையாக மாறுகிறது. அது மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக உருவெடுக்கும் போது இடி மின்னல் சூறாவளி காற்றெல்லாம் உருவாகும். இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மலை மேகம் மேற்கே உருவாகும், சில இடங்களை கொடுக்கும், கிழக்கே பரவலாக மாறும். நன்றி, வணக்கம்.